இதில இந்த கேர்ல்ஸ்க்கான ப்ராப்ளம் அப்படிங்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ். அது வந்து பியூபர்ட்டி ஆனதுலேருந்து சரி, நெறைய பேருக்கு இருக்கும். அதே மாரி 23, 25 மேரேஜ் ஆன புதுசுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சூழ்நிலையில வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு இருக்கு. இத எப்படி நம்ம ஹோமியோபதிக் மூலமா ட்ரீட் பண்ண முடியும்? கரெக்ட்டும்மா. பொதுவா வந்து பாருங்கம்மா, இப்போ வந்து நம்ம யங் கேர்ல்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு மத்தியம வயசு லேடீஸ் எடுத்தாலும் சரி, அப் டூ மெனோபாஸ் வரைக்குமே, அந்த தூரம் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆகுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மென்சஸ் இர்ரெகுலாரிட்டீஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஒண்ணும் இல்லம்மா, இப்போ எங்கள வந்து பாருங்க, நெறைய வந்து இடத்துல அவேர்னஸ் கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ல கூப்பிடுவாங்க, காலேஜஸ்ல கூப்பிடுவாங்க. அதே மாரி முக்கியமா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விழிப்புணர்வு ப்ரோகிராம் குடுங்க. இப்ப இந்த மார்பக புற்றுநோய், இந்த மென்சஸ் இர்ரெகுலாரிட்டீஸ், குழந்தையின்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லம்மா? தெருக்கு தெரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் இருக்கு. இல்லைங்களா? அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு போதுமான அவேர்னஸ் இல்ல, விழிப்புணர்வு இல்ல. நம்ம வந்து பாருங்க உடல ஆரோக்கியமா பராமரிக்கல அப்படின்ற மாரி நெறைய சென்டர்ஸ் இப்ப எல்லா சென்டர்ஸ்லயும் ஆல்மோஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஃபீஸ்லயும் வந்து கூப்பிடுறாங்க. அந்த மாரி கூப்பிடும்போது ஒண்ணும் இல்லம்மா, இப்ப மென்சஸ் இர்ரெகுலாரிட்டீஸ பத்தி பேசுங்க. அப்படின்னு அங்க ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கைட் பண்றதுக்கு ஒரு பெர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா? லேடீஸ் இத பத்தி பேசுங்க மேடம், அத பத்தி பேசுங்க மேடம் அப்படிம்பாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இர்ரெகுலாரிட்டி ஆஃப் மென்சஸ பத்தி பேசணும் அப்படின்னா, நீங்க உங்கள்ல எத்தன பேர் மென்சஸ் வந்து கரெக்ட்டா போறீங்க? சைக்கிள் வந்து 28 டேஸ் ஒன்ஸ் ஒரு சைக்கிள் இல்லைங்களா? யார் யார் கரெக்ட்டா போறீங்க? கை தூக்குங்க அப்படின்னாம்மா, யாருமே கை தூக்க மாட்டாங்க. இப்ப ஒரு 1000 பேர் இருப்பாங்கம்மா, 2000 பேர் இருப்பாங்க. இது ஸ்கூல் ஆனா இருக்கட்டும், காலேஜ் ஆனா இருக்கட்டும், ஒரு பெரிய கன்சர்ன் ஆனா இருக்கட்டும், யாருமே கை தூக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே தேடணும், ஏதாவது கை இருக்கா அப்படின்னு. எங்கேயோ ஒரு சில இடத்துல வந்து ஒரு 4 கை தூக்குவாங்க. பரவாயில்ல 4 பேராவது ரெகுலரா மென்சஸ் போறாங்க அப்படின்னு நம்மளே வந்து திருப்தி அடைஞ்சுக்க வேண்டியது தான். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இர்ரெகுலரிட்டீஸ் ஆஃப் மென்சஸ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பிசிஓடி. முட்டைப்பை நீர்க்கட்டி, சினைப்பை நீர்க்கட்டி, ஓவரீஸ்ல வர ஏற்படுற நீர்க்கட்டி, சிஸ்ட் அப்படின்னு பலவிதமா சொல்லுவாங்க. இந்த நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபேமிலி ஒரு காரணம்.